எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொக்கி கட்டிடலாம். அந்த மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி வச்சது எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுக்குவேன். கடைசியாக தான் வந்து கொக்கி கட்டுறது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம கொக்கி கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நீடில் வந்து எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்து போடுறோம். நீடில் ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக நம்மளால் போட முடியும். இப்போ ஊக்கு எடுத்துக்கோங்க. ஊக்கை இப்படி கீழ் பக்கத்தில் இருந்து இப்படி வச்சு இது அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா இதுக்குள்ளார போய் உக்காந்துக்கும். இதே மாதிரியே எல்லாத்துலேயும் போட்டுட்டு நம்ம இந்த 2 இது ஓட்டையில் மட்டும் நூல் போட்டு கட்டி எடுத்தால் போதும். நமக்கு ஸ்டிஃபான கொக்கி வந்து நம்ம கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நார்மலாக கட்டுற டைமிங் விட இது வந்து ரொம்பவே டைமிங் வந்து கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.